Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்புல ஒரு குக்கர் வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை 2 பிச்சு போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு கூட 2 பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா கூட்டு மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா கூட்டாயிடுச்சு. அடுத்து ஒரு கைப்பிடி புதினா இலைகள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். இது வீட்டிலே ரெடி பண்ண பவுடர். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ண பவுடர். அடுத்து 1/4 கப் தயிர் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். மஷ்ரூமை மசாலாவோட நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் அளவு தண்ணி ஊற்றிடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். நான் 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கனால 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் உள்ளே போட்டுக்கிறேன். அரிசியை போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடியை போட்டு 1 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. 1 விசில் வந்துருச்சு. விசில் ஆவி போனோடனே குக்கர் மூடியை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை இன்னும் ஷேர் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Bye.